இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரோமேட்டிக்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அரோமேட்டிக்ல நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ரியாக்ஷன் தான் நடக்கும். ரிப்பீட் அகைன் அகைன் அதே தான் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம். அரோமேட்டிக் பேஸ்ட் ரியாக்ஷன் வந்து படிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஓகே. இங்க நமக்கு என்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 7.29 வந்து குடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸ்பிளைன் த ஃபேக்ட் தட் இன் அரைல் ஆல்கைல் ஈத்தர்ஸ் that alkoxy group activate the benzene ring towards electrophilic substitution and it's direct the incoming substituent to ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இன் பென்சன் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த அல்காக்சி குரூப் அதாவது ஈத்தர் வந்து இருக்கு இல்லையா, ஈத்தர் வந்து நமக்கு வந்து பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பென்சின் ரிங்ல நமக்கு என்ன நடக்கும்? அது வந்து எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். ஏன் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நடக்குது? அங்க பை பாண்ட் வந்து இருக்குது. அந்த பை பாண்ட் வந்து அந்த பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து அபோவ் த பிளேன் அண்ட் பிலோ த பிளேன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்புறமேல அங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி நிறைய வந்து இருக்கும். அப்போ பென்சன் ரிங்ல நமக்கு என்ன இருக்குது? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறைய இருக்குது. அப்ப எலக்ட்ரான்ஸை லைக் பண்ணக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அங்க வந்து நமக்கு வந்து நடக்குது. இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? புதுசா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஈத்தர் குரூப் வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். OCH வந்து நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் மேல நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்ப பென்சீனுக்கும் நமக்கு என்னது மைனஸ் எஃபெக்ட் தான். பென்சீனுக்கு மைனஸ் எஃபெக்ட். அது எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு நமக்கு என்ன இருக்குது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மைனஸ் எஃபெக்ட் தான். இதுவும் எலக்ட்ரான் வந்து வித்ட்ரா பண்றதா நமக்கு வந்து ட்ரை பண்ணும். ஓகே. இஸ் இட் கரெக்ட்? பட் இங்க டியூ டு த ஸ்டெபிலைசேஷன் இங்க எலக்ட்ரான்ஸ்லாம் டீலோக்கலைஸ் ஆகி ஸ்டெபிலைஸா இருக்கிறனால இங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன உள்ள போகும் பென்சன் ரிங் வந்து போகும். அப்போ நம்ம பென்சன் ரிங்ல ஆல்ரெடி எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது. அதனால தான் அங்க எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. இப்போ ஆக்சிஜன் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சீனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுனால அப்போ பென்சன் ரிங்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்க வரும்போது இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் வந்து வரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஓரமா ஒதுங்கிரும். அந்த கார்பன் பக்கத்துல வந்து நமக்கு வந்து ஒதுங்கிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க O இங்க நமக்கு வந்து CH வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் மேல நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த இந்த டபுள் பாண்ட் நமக்கு எப்படி இருக்குது? இந்த கார்பனுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்போ ரிப்பல்ஷனால எல்லா நெகட்டிவ் சார்ஜும் இங்க போறதுனால இங்க வந்து மைனஸ் சார்ஜ் வந்து இங்க கிரியேட் ஆயிடும். அப்போ ரிமைனிங் 2 பாண்ட் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும். அப்போ இங்க நமக்கு என்ன நடக்குது? ஒரு பென்சன் ரிங்குள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து அதிகமாயிடுது. அப்போ ஏற்கனவே பென்சன் ரிங்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம். இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை நமக்கு வந்து மோர் ஆக்டிவேட் வந்து பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஏன் அது வந்து எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது? ஏன் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இப்போ வர்ற குரூப்பை ஏன் வந்து அது வந்து ஆர்த்தோ அண்ட் பேரல் வந்து நமக்கு வந்து டைரக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு எங்க மைனஸ் சார்ஜ் வந்து வருது? ஆர்த்தோ பொசிஷன்ல நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸால ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போ இந்த கார்பன் மேல இருக்கிற மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சார்ஜை பக்கத்து கார்பன் வந்து ஷேர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரானை இந்த கார்பனும் பக்கத்துல இருக்கிற கார்பனும் எலக்ட்ரானும் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வந்துச்சு அப்படின்னா இங்க பை பாண்ட் வந்து நமக்கு வந்து ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்னன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆயிடும். அப்போ நமக்கு வந்து உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். அங்க என்ன சேஞ்சஸ் நடக்குது? இங்க மேல டபுள் பாண்ட் O CH3 நமக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. அப்ப நமக்கு வந்து அது அப்படியே நம்ம வந்து வச்சுப்போம். இங்க நமக்கு என்ன இருக்குது? இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படி ஓரமா வரதுனால மைனஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இங்க அந்த பழைய பாண்ட் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டத்துக்கு நடுவுல வந்து நமக்கு வந்து ஷேர் ஆகும். அப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் இங்க மூவ் ஆகுது அப்படின்னாலே பை பாண்டும் எலக்ட்ரான் தான். அப்ப எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து வரும். அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்படி ஓரமா வந்து நமக்கு வந்து வந்துரும். அந்த பென்சன் ரிங் மேல வந்து நமக்கு வந்து வந்துரும். ஓகே. அப்ப நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எப்படி மாறுது? இங்க டபுள் பாண்ட் OCH வந்து நமக்கு வந்து இருக்குது. இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. அப்ப இங்க வந்து நமக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டத்துக்கு நடுவுல வந்து வருது. அப்ப இங்க ரிப்பல்ஷனால இந்த டபுள் பாண்ட் என்ன மறுபடியும் ஆக்சிஜனுக்கு மேல போயிடும். அப்ப நமக்கு வந்து ஒரிஜினல் பொசிஷன் வந்து நமக்கு வந்து வந்துரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ பென்சன் ரிங் வந்து இருக்குது. அப்போ இங்க நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் போனாங்க சிங்கிள் பாண்டா மாறிடும். OCH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் நமக்கு இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி 2 பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம். எங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது? ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் தான் இருக்குது. அப்போ வர்ற குரூப் நமக்கு எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரால தான் போகும். ஓகே. அப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால வர்ற குரூப் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் சார்ஜோட நமக்கு வந்து வரும். ஓகே. ஒரு ரியேஜன் நமக்கு என்ன இருக்கும்? பிளஸ் சார்ஜோட வந்து வரும். அப்போ பிளஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து எங்க போய் ரியாக்ட் ஆகும்? ஆர்த்தோ அண்ட் பேரலா போய் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு என்ன பண்ணா ஈத்தர் குரூப் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பா வந்து இருக்கும். இது அப்கமிங் குரூப்பா நமக்கு வந்து எந்த டைரக்ஷன் வந்து மூவ் பண்ணுது? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணுது.